ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல ஈஸியான டேஸ்டியான பிரெட் அல்வா சூப்பராக எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது பிரெட் அல்வா. நம்ம வீட்டில் 6 துண்டு பிரெட் இருந்தாவே போதும், உடனடியாக நம்ம ஒரு அல்வா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கோம். ஒரு 50 ml பால், 150 கிராம் சர்க்கரை, 15 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கோம். அப்புறம் நெய்யும் எண்ணெயும் கலந்தும் வச்சுருக்கோம் இந்த பிரெட்டெல்லாம் பொரிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு பிரெட்டோட ஓரத்தெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். இது மாதிரி 6 பிரெட் ஸ்லைஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து நம்ம இந்த பிரெட் துண்டுகளெல்லாம் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம வந்து டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். அதே மாதிரி ஃபுல்லாக நெய்லேயும் நம்ம வறுத்து எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டோம், இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம வச்சுருக்க சர்க்கரையை வந்து நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். ஃபஸ்ட்டு பேனில் சர்க்கரை போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறோம். 150 கிராம் சர்க்கரைக்கு நம்ம வந்து 1 கப் போல் தண்ணியும் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் சேர்த்து இப்போ வந்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சர்க்கரைலாம் வந்து நல்லா கரைஞ்சி கொதி வந்தோடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இந்த ப்ரெட் வந்து நல்லா அந்த சர்க்கரை பாகோடு சேர்ந்து நல்லா ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி திரண்டு வரும். இது வந்து நம்ம பால் ஊற்றாமலும் செய்யலாம், பால் ஊற்றியும் செய்யலாம். நம்ம வந்து இப்போது ஒரு 50 ml போல் பால் சேர்த்துருக்கோம். பால் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பால் சேர்த்தா நமக்கு சீக்கிரம் கெட்டுடும். பால் சேர்க்காமல் இருந்தால் 1 வாரம் கூட கெடாமல் இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். பிரெட் அல்வா நல்லா ஒன்றா சேர்ந்து திரண்டு வரும்போது நம்ம தாளித்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்து ஒன்றா கிளறிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரெட் அல்வா செம்மையாக தயாராகிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.